வாடிவாசல் சூர்யாவோட ரசிகர்களோட கிட்டத்தட்ட 4-5 வருட கனவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூர்யா எப்பப்பெல்லாம் ஒரு இளம் வெற்றி பட இயக்குனரோட கை கோக்குறாரோ அப்போல்லாம் அந்த படம் கமர்ஷியலாக வேற லெவலில் உச்சம் தொடும். அதே மாதிரி சூர்யாவுக்கும் நடிப்புக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அவருடைய நந்தாலேருந்து சொல்லலாம், நந்தா, காக்க காக்க, கஜினி, பிதாமகன், ஏழாம் அறிவு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அயன் முதல் கொண்டு கேவியானந்த படம் முதல் கொண்டு எல்லாமே சொல்லிட்டே போகலாம். அண்மையில் மிகப்பெரிய அளவில் வெற்றியாகி அவருக்கு தேசிய விருதை பெற்று தந்த சூரரை போற்று, ஜெய் பீம், இப்படி பல பட்டியல்களை சூர்யா வச்சிருக்காரு. ஸோ அதனால தான் வெற்றிமாறன் மாதிரி ஒரு இயக்குனர், ஒரு ஜாம்பவான் இயக்குனர் சூர்யா வச்சு படம் பண்ணால் அந்த படம் தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெருமையான படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். இப்போ அந்த படம் பல்வேறு காரணங்களால் தள்ளி போய் இப்போ ஷூட்டிங்கே ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த தகவலை சொல்லியது வேறு யாரும் இல்லை, நம்ம தயாரிப்பாளர் கலைப்புலி தானு அவர்கள் தான். அவர்கிட்டே கேட்டாங்க, சார் இத்தனை நாளாக சூர்யா கேட்கும்போது கங்குவானார், வெற்றிமாறனை பற்றி கேட்கும்போது விடுதலை டூனாங்க. இப்போ என்ன சார் பதில்னா, வாடிவாசல் கண்டிப்பாக உடனடியாக ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார் தானு அவர்கள். மேற்கொண்டு அவர் என்ன சொன்னார்னா, சூர்யா தம்பியும் இப்போ கங்குவா முடிச்சு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு ரெடியாக இருக்கார். வாடிவாசலுக்கு தான் அவர் ரெடியாக இருக்கார். இன்னொரு பக்கம் வெற்றியும் விடுதலை 2 படத்தை முடிச்சிட்டாரு. இப்போ 2 பேருமே ஒரே புள்ளியில் இணையறாங்க. ஏற்கனவே லண்டனில் அனிமேட்ரானிக்ஸ் பற்றின பல விஷயங்களை நம்ம வெற்றிமாறன் கற்றுக்கிட்டு வந்துட்டார். அதுக்குரிய ஏற்பாடுகளையும் பண்ணிட்டோம் நாங்கள். எங்கள் தயாரிப்பு நிறுவனத்தை வெற்றிமாறனும் ரெடியாக இருக்கார். ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு படம் முழுக்க வர்றதால ஒரு சின்ன ஆபத்து கூட ஏற்பட்டக்கூடாது, விபத்து ஏற்பட்டக்கூடாது, ஒரு சின்ன உயிர் கூட போயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க ரொம்ப கான்சியஸாக இருக்கும். அதனால இவ்வளவு காலம் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு ஏற்பட்டுச்சு. பட் இப்போ உடனடியாக வாடிவாசல் படத்தை ஆரம்பிக்க போகிறோம்னு இப்போ சமீபத்தில் கலைப்புலி தானவர்கள் ரொம்ப ஓப்பனாக தெளிவாக சொல்லிட்டாரு. ஏன் இதை நம்ம திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா, சில பேர் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வாடிவாசல் இருக்குது ஆனால் சூர்யா இருக்காரா அப்படிலாம் சொன்னாங்க. சூர்யா இருக்கார் அப்படிங்கிறத வெற்றிமாறன் மட்டும் இல்லை, கலைப்புலி தானுவே இப்போ அறுதிட்டு உறுதி கூறிட்டாரு. ஸோ விரைவில் வாடிவாசல், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொங்கல் முடிஞ்சு பிப்ரவரி மாதத்தில் வாடிவாசல் படத்தோட எல்லா வேலைகளும் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு நம்ம வெற்றிமாறன்.